உங்களுக்கும் என்ன மாதிரி பால் பிடிக்காதா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியே ஆகணும். திஸ் இஸ் கேரட் மில்க். ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். பீல்ட் அண்ட் சாப் கேரட்ஸ் எடுத்துக்கலாம். அதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த ஸ்டீம் பண்ண கேரட்ஸ் கூட 1/2 கப் மில்க் ஆட் பண்ணி ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போது இந்த மிக்சரை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நமக்கு தேவையான அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் எலாச்சி பவுடர் அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கூடவே கண்டென்ஸ் மில்க்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் எந்த ஸ்வீட்னர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நான் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். லாஸ்ட்டாக கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிடலாம். நான் இதை ஓவர் நைட் சில் பண்ண அப்புறம் குடித்தேன். பட் மினிமம் 6 hours ஃப்ரிட்ஜில் இருந்தாலே போதும். ஏன் இதை பற்றி முன்னாடியே யாரும் எனக்கு சொல்லன்னு தெரியல. ஆனால் இப்போது நான் இதுக்கு லிட்ரலாக அடிக்ட் ஆகிட்டேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.